21வது ஸ்லோகம். தர்ம அர்த்தம் விஜராமி அத்ர சம்சாரே சாதுரட்சணம் விரதம் ஏதது து நியதம் பாலயாமி நிஜம் சதா. தர்மார்த்தம் விஜராம்யத்ர சம்சாரே சாதுரட்சணம் விரதமேதத்து நியதம் பாலயாமி நிஜம் சதா. தர்ம ரட்சைக்காகவும் நான் சஞ்சாரம் பண்றேன். எங்கெல்லாம் அதர்மம் இருக்கோ அந்த அதர்மத்தை எல்லாம் இல்லாம பண்ணிடுவேன். இந்த உலகத்துல இருக்கிற நல்ல சத்குணம் இருக்கிறவாளை காப்பாத்துறதாக்கும் என்னோட டியூட்டி. என்னோட இந்த விரதம் நான் ஒருபோதும் தவறில்லாம அனுஷ்டிப்பேன். 22வது ஸ்லோகம். சாதூனாம் ரட்சணம் காரியம் ஹந்தவ்யாயேப்ய சாதவா வேத சம்ரட்சணம் காரியம் அவதாரைரநேகஷா. சாதூனாம் ரட்சணம் காரியம் ஹந்தவ்யா ஏ அபி அசாதவஹ வேத சம்ரட்சணம் காரியம் அவதாரைஹி அநேகஷஹ. சஜ்ஜனங்களை காப்பாத்தணும், துஷ்டர்களை கொல்லவும் வேணும். நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டானாலும் கூடியும் இந்த வேதத்தை காப்பாற்றத்தான் வேணும். 23வது ஸ்லோகம். யுகே யுகே தான் ஏவ அகம் அவதாரான் பிபர்மிஜ மகிஷஹா து துராஜாரஹா தேவான் வை ஹந்தும் உத்யதஹா. யுகே யுகே தானேவாஹம் அவதாரான் பிபர்மிஜ மகிஷஸ்து துராஜாரோ தேவான் வை ஹந்துமுத்யதா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இப்படின்னு யுகங்கள் இருக்கே. எல்லா யுகத்திலையும் நான் அவதாரங்கள் எடுக்கத்தான் சேரேன். தேவர்களை கொல்லறதுக்கு ரெடியா நிக்கிற ஒரு துஷ்டனாக்கும் இந்த மகிஷாசுரன். 24வது ஸ்லோகம். ஞாத்வா அகம் தது பதார்த்தம் போஹோ பிராப்தா அஸ்மி ராட்சஸ அதுனா தம் ஹனிஷ்யே துராஜாரம் சுரசத்ரும் மகாபலம். ஞாத்வாஹம் தத்வதார்த்தம் போ பிராப்தாஸ்மி ராட்சசாதுனா தம் ஹனிஷ்யே துராஜாரம் சுரசத்ரும் மகாபலம். ஹே அசுரா, அவன் நீ நன்னா தெரிஞ்சுண்டு இப்ப நான் அவனை கொல்லறதுக்காக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ரொம்ப பலமாயிருக்கிற தேவர்களோடு சத்ருவாயிருக்கிற அந்த துஷ்டனை நான் கொல்லத்தான் செய்வேன். 25வது ஸ்லோகம். கச்சவாதிஷ்ட காமம் த்வம் சத்யமேததுதாஹ்ருதம். சத்யம் ஏதது உதாஹ்ருதம் ப்ரூஹிவாதம் துராத்மானம் ராஜானம் மகிஷீசுதம். உனக்கு போகலாம் அப்படின்னா போகலாம், இங்க நிக்கணமாக்கும் நீ நினைக்கிறாய்னா நில்லு. நான் உண்மையை சொல்லி முடிச்சிட்டேன். எருமையோடு புத்திரனான துஷ்டனான அந்த ராஜாட்ட நீ போய் சொல்லு அப்படின்னு தேவி சொல்லதா. 26வது ஸ்லோகம். என்னவாக்கும் சொல்லணும் அப்படின்னாக்கும் தேவி சொல்லதா. மகிஷன் கிட்ட போய் சொல்ல வேண்டின வார்த்தை அதாக்கும் பார்க்கிறோம். கிமன்யான் பிரேஷயஸ்யத்ர ஸ்வயம் யுத்தம் குருஷ்வஹ சந்திஞ்சேத் கர்த்துமிச்சாஸ்தி ராஜ்ஞஸ்தவ மயா சஹ. கிம் அன்யான் பிரேஷயசி அத்ர ஸ்வயம் யுத்தம் குருஷ்வஹ சந்திஹி சேத் கர்த்தும் இச்சா அஸ்தி ராஜ்ஞஹா தவ மயா சஹ. நீ என்னத்துக்காக்கும் அடுத்த வாழை இப்படி மறுபடியும் சொல்லி அனுப்புறாய்? மகிஷா, சுயமா வந்து என் கூட யுத்தம் பண்ண
என்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு நீ ரெடி ஆயிட்டு வா இப்படின்னு அங்க போய் சொல்லு. എന്നിട്ട് அசிலோமன் கிட்ட தேவி சொல்லறா, என்கிட்ட சந்தி செய்யறதுக்கு, அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரத்துக்கு உன்னோட ராஜாவுக்கு ஆசை இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தேவி சொல்லறா. 27வது ஸ்லோகம். சர்வே கச்சந்து பாதாளம் வைரம் த்யக்த்வா யதா சுகம் தேவத்ரவ்யம் து யத்கிஞ்சித் த்ருதம் ஜித்வா ரணே சுரான். சர்வே கச்சந்து பாதாளம் வைரம் த்யக்த்வா யதா சுகம் தேவத்ரவ்யம் து யத் கிஞ்சித் த்ருதம் ஜித்வா ரணே சுரான். எல்லாரும் வைராகியத்தை எல்லாம் வெடிஞ்சு சந்தோஷத்தோடு கூடிட்டு யதாசுகம் பாதாளத்துக்கு போய்க்குங்கோ. தேவர்களை ஜெயிச்சு தேவர்களோட தனம் கொஞ்சமாவது நீங்கள் கையில வச்சிருக்கேள் அப்படின்னாக்கா அந்த தனத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 28வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவி சொல்லறதும் 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறதுமாக்கும். 28வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தது தத்வா யாந்து பாதாளம் பிரஹ்லாதஹ யத்ர திஷ்டதி. தத்தத்வா யாந்து பாதாளம் பிரஹ்லாதோ யத்ர திஷ்டதி. தேவர்களோட தனம் கொஞ்சமாவது உங்க கையில இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு தேவர்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு பிரஹ்லாதன் வசிக்கிற பாதாளத்துக்கு உங்களுக்கு எல்லாம் போகலாம். அப்படி இல்லைன்னா என் கூட எல்லாரும் யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆவாங்கோ. ஏ மகிஷா நீ டைரக்டாவா இப்படி ஒவ்வொருத்தரையா இப்படி சொல்லி சொல்லி அனுப்பாதே. அப்படி இல்லை அப்படின்னா பாதாள லோகத்துக்கு ஓடிப்போ. வியாச பகவான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த 28வது ஸ்லோகத்துல 2வது லைன் வழியா சொல்றார். அதனால வியாச உவாஜா தது ஸ்ருத்வா வஜனம் தேவ்யா அசிலோமா புரஸ்திதா. தத் ஸ்ருத்வா வஜனம் தேவ்யா அசிலோமா புரஸ்திதா. தேவியோட வாக்குகளை கேட்டுண்டு தேவிக்கு முன்னால நிக்கிற அசிலோமா 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு வேதவியாசர் ஜனமேஜயன் கிட்ட வர்ணனை பண்றதாக்கும். அதுக்கப்புறம் அசிலோமன் சொல்லறது ஐட்டுமாக்கும் இதுல பார்க்கப்படுறது. 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் சொல்ற மாதிரியும் அதுக்கப்புறம் 2 லைன் வழியா அசிலோமா சொல்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்படுறது. அதனால 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிடாலாக்கியம் பிடால ஆக்கியம் மகாவீரம் பப்ரச்ச பிரீதி பூர்வகம். பிடாலன் அப்படிங்கிற மகாவீரன் கிட்ட அசிலோமா இப்படி கேட்டேன். அசிலோம உவாஜா 29வது ஸ்லோகத்துல 2-3 லைன்கள் உண்டு. மொத்தம் 3 லைன்களில ஒரு லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரியும் அதுக்கப்புறமா இருக்கிற 2 லைன் அசிலோமா சொல்லற மாதிரியுமாக்கும். அதனால அசிலோம உவாஜா ஸ்ருதம் தே அத்ய பிடாலக்ய பவான்யா கதிதம் சயத் ஏவம் கதே கிம் கர்த்தவ்யஹ விக்ரஹ சந்திஹி ஏவவா. ஸ்ருதம் தேத்ய பிடாலக்ய பவான்யா கதிதம் சயத் ஏவம் கதே கிம் கர்த்தவ்யோ விக்ரஹ சந்திரேவவா.
பிடாலா, இந்த பவானி தேவி சொன்னதை நீ கேட்கலையா? இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஈஸ்வரியானவளாக்கும் இவள் சொன்னதை நீ கேட்கலையா? இவள் இப்படியெல்லாம் சொல்லறதை நீ என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணுமா? அப்படி இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு நமக்கு திரும்பி போயிடலாமா? நீ பதில் சொல்லு. பிடாலாக்கிய உவாஜா, பிடால ஆக்கிய உவாஜா, பிடாலன்னு பதில் சொல்றேன். 30வது ஸ்லோகம். ந சந்தி காமோஸ்தி நிருபோபிமானி யுத்தே ஜ மிருத்யோ நியதம் ஹி ஜானன் திருஷ்ட்வா ஹதான் பிரேரயதே ததாஸ்மான் தெய்வம் ஹி கோதிக்ரமிதும் சமர்த்தா. न संति कामः अस्ति नृपः अभिमानी युद्धे च मृत्युं नियतं हि जानान् दृष्ट्वा हदान् प्रेरयते तदा अस्मान् दैवं हि कः அதிக்கிரமிதும் சமர்த்தஹா. யுத்தத்துல மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக்கும் அப்படின்னு தெரியற அபிமானியா இருக்கிற நம்மளோட ராஜா ஒருபோதும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்കൊന്നും வரமாட்டார். அவர் நினைச்சது அவருக்கு நடக்கணும். ஒன்று இவள் நம்மளோட ராஜாவோட மனைவி ஆகணும், அப்படி இல்லைன்னா யுத்தம் பண்ணி இவளை கொல்லணும். ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். அதனாலே ஆக்குமே யுத்தத்துல இறந்து போனவாளை பார்த்துட்டும் நம்மளை மறுபடியும் இங்க அனுப்பி விட்டுருக்கார். விதிய மறிகடக்கிறதுக்கு ஆருக்காக்கும் சாதிக்கும்? நமக்கு முன்னாலேயும் மந்திரிகளையெல்லாம் நம்மளோட ராஜா அனுப்பி விட்டாரே, அவளெல்லாம் இந்த யுத்தத்துல இறந்து போனா. அதை பார்த்துட்டு தானே மறுபடியும் நம்மளை மறுபடியும் அனுப்பி விட்டுருக்கார். விதியை மாத்துறதுக்காராலேயே முடியாது. 31வது ஸ்லோகம். துஸ்ஸாத்ய ஏவ ஸ்த்விஹ சேவகானாம் துஸ்ஸாத்ய ஏவ அஸ்து இஹ சேவகானாம் தர்ம சதா மானவிவர்ஜிதானாம் தர்மஹ சதா மானவிவர்ஜிதானாம் ஆத்ஞாபராணாம் வசவர்த்திகானாம் ஆத்ஞாபராணாம் வசவர்த்திகானாம் பாஞ்சாலிகானாம் இவ சூத்ரபேதாத் பாஞ்சாலிகானாம் இவ சூத்ரபேதாத். சர்வ டைமிலையும் அபிமானத்தை வெடிஞ்சு ஒரு சுயமரியாதையே இல்லாம வாழ வேண்டினவாளாக்கும் சேவகர்களாயிருக்கிற നമ്മളെല്ലാം നമ്മൾ நினைச்சதொன்னும் நம்மளால செய்யறதுக்கு சாத்தியமல்ல. நம்மளோட ராஜா என்ன சொல்றாரோ அதுபடிதான் நம்மளால செய்யறதுக்கு சாதிக்கும். அதனால ராஜாவுக்கு அடிபணிஞ்சு நடக்கிறவாளோடு தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நியாயத்தை ஒன்றும் நம்மளால செய்யறதுக்கு சாதிக்காது. ராஜா ஆக்ஞை புறப்படுவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை செய்ய வேண்டின கர்த்தவியமாக்கும் நம்மளோடது. நம்ம என்னெல்லாமாக்கும் செய்யணும் அப்படின்னு ராஜாவாக்கும் சொல்லறார். ராஜாவோட கையில இருக்கிற சரடால பொம்மைகளா இருக்கிற நம்மளை ஆட்டி படைக்கவாக்கும் செய்யறார். ராஜா சரடு அப்புறக்கும் இப்புறக்கும் இழுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பொம்மலாட்டத்துல பொம்மைகள் எல்லாம் ஆடுற மாதிரி നമ്മളെല്ലാം അപ്പുറക്കും ഇപ്പുറക്കും രാജാവോട് ആജ്ഞയിപ്പടി തുള്ളേണ്ട മരപ്പാവകളാക്കും. 32வது ശ്ലോകം. ഗത്വാ കദം തസ്യ പുരസ്ത്വയാജ മയാഭിവക്തവ്യമിദം കഠോരം
गच्छन्तु पातालमिदश्च सर्वे தத்வாதரத்னானி தனம் சுராணாம். அந்த ராஜாவோட முன்னால போய் எனக்கோ உனக்கோ இந்த மாதிரியான கடோர வாக்குகளை எப்படி அங்க போய் சொல்றதுக்கு சாதிக்கும்? தேவர்களுக்கு ரத்னவும் தனவும் எல்லாம் கொடுத்து எல்லாரும் பாதாளத்துக்கு போங்கோ அப்படின்னு தேவி சொன்ன வாக்குகளை நம்மளோட ராஜாவோடு முன்னால போய் നമ്മൾ எப்படி சொல்லுவோம்? அது ரொம்ப சிரமமாக்கம். இவள் சொன்னதை அப்படியே போய் அங்க சொன்னாலே நம்மளோட கழுத்தை சீவி விடுவார் ராஜா. 33வது ஸ்லோகம். நீதி சாஸ்திரத்துல சொல்ற அந்த ஒரு தத்துவத்தையாக்கும் பிடாலாக்கியன் அசிலோமா கிட்ட சொல்றது இந்த ஸ்லோகத்துல. பிரியம் ஹி வக்தவ்யம் அசத்யம் ஏவ ந ச பிரியம் ஸ்யாத் ஹித கிருத் து பாஷிதம் சத்யம் பிரியம் நஹ பவதி இஹ காமம் மௌனம் ததஹ புத்திமதாம் பிரதிஷ்டிதம் ந பல்குவாக்யைஹி பிரதிபோதனீயஹ ராஜா து வீரைஹி. இது நீதிசாஸ்திரம். இதாக்கும் நீதிசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம். நீதிசாஸ்திரத்துல சொன்ன அதே ஸ்லோகத்தை இங்க அப்படியே பிடாலாக்கியன் அசிலோமா கிட்ட சொல்றார். பிரியம் ஹி வக்தவ்யமசத்யமேவ நஜ பிரியம் ஸ்யாத் ஹிதஹ்ருத்து பாஷிதம் சத்யம் பிரியம் நோ பவதீஹ காமம் மௌனம் ததோ புத்திமதாம் பிரதிஷ்டிதம் ந பல்குவாக்யை பிரதிபோதனீய ராஜாது வீரைரிதி நீதி சாஸ்திரம். பிரியமாயிருக்கிறதையே சொல்லணும், ஆனா அது சத்தியமாக்கும் அப்படின்னு இருக்காது. பிரியமாக்கும் சொல்லறோம் அப்படின்னாலும் அது ஹிதமாக்கும் அப்படின்னும் இருக்காது. சத்தியம் சொன்னானா அது பிரியவும் ஆகாது. அதனால புத்தி இருக்கிற ஞானிகள் மௌனம் பாலிக்க வாக்கும் செய்வா, பேசாம நின்றுடுவா. உண்மையும் சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. வீரர்கள் ஸ்வீட்டான வாக்குகளை சொல்லி ராஜாவை போத்தியப்படுத்தேண்டதில்லை அப்படின்னாக்கும் நீதி சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. உள்ளது உள்ளபடி சொல்லறதுக்கான தைரியம் வீரர்களுக்கு வேணும். அப்படி சொல்ல முடியாத அவஸ்தை வரும்போது பேசாம மௌனமாயிருக்கணும். மௌனம் வித்வானுபூஷணம். 34வது ஸ்லோகம். நனோனம் தத்ர கந்தவ்யம் ஹிதம் வா வக்துமாதராத் பிரஷ்டும் வாபிகதே ராஜா கோபயுக்தோ பவிஷ்யதி. அதனால ராஜா கிட்ட போகவோ ராஜாவுக்கு பிரியமானதாயிட்டு பேசவோ செய்ய வேண்டாம். ராஜா கிட்ட இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு போனா கூடியும் அவரு கோபமாயிடுவார் நம்ம கிட்ட. 35வது ஸ்லோகம். இதி சஞ்சிந்த்ய கர்த்தவ்யம் யுத்தம் பிராணஸ்ய சம்சயே ஸ்வாமி காரியம் பரம் மத்வா மரணம் த்ரிணவத்ததா. இது சம்சிந்த்ய கர்த்தவ்யம் யுத்தம் பிராணஸ்ய சம்சயே
சுவாமி காரியம் பரம் மத்வா மரணம் திருணவது ததா. இப்படி நினைச்சுண்டும் ராஜாக்கு செய்யற பிரவൃத்தியாக்கும் சிரேஷ்டம் அப்படின்னு இருக்கிற சிந்தனையோடும் கூடிட்டு மரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கெயர் பண்ணாதக்கு பிராணன் அபகடத்தில் ஆகும் அப்படின்னு வார்த்த நம்ம யுத்தம் செய்யத்தான் வேணும் அப்படின்னு பிடாலாக்கியன் அசிலோமன் கிட்ட சொல்றான். வியாச உவாஜா, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றார். 36வது ஸ்லோகம். இதி சஞ்சிந்த்ய தௌ வீரௌ சம்ஸ்திதௌ யுத்த தல்பரௌ தனுர்பாணதரௌ தத்ர சன்னத்தௌ ரதசங்கதௌ. ரெண்டு அசுரர்களையும் சேர்த்து வச்சாக்கும் இங்க பேசுறது. அதனால தௌ வீரௌ சம்ஸ்திதௌ தல்பரௌ பானதரௌ சன்னத்தௌ சங்கதௌ அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லப்படுறது. இப்படி சிந்தனை பண்ணிட்டு யுத்த தல்பரர்களா இருக்கிற ரெண்டு வீரர்களும் அம்பும் வில்லும் கையில் எடுத்துட்டு ரதத்துல ஏறிண்டு தேவி கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு நின்னா. 37வது ஸ்லோகம். பிரதமம் து பிடாலாக்ய சப்தபாணான் முமோஜஹ அசிலோமாஸ்திதோ தூரே பிரேட்சக பரமாஸ்திரவே. முதல்ல பிடாலாக்கியன் 7 பானங்களை தேவியோடு மேல தொடுத்து விட்டான். உத்தமமான அஸ்திரங்களை பிரயோகிக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிற அசிலோமா இப்ப பேசாம சைலண்ட் ஆயிட்டு பிடாலாக்கியன் யுத்தம் பண்ணுறத பார்த்துட்டு நகர்ந்து போய் தூரமா நின்று பார்வையாளர் ஆயிட்டு நின்னான். 38வது ஸ்லோகம். சிச்சேததாம்ஸ்ததா பிராப்தானம்பிகா ஸ்வசரைஷரான் பிடலாக்கியம் த்ரிபிர்பாணைர்ஜகான ஜசிலாசிதை. சிச்சேத தான் ததா பிராப்தான் அம்பிகா ஸ்வசரைஹி ஷரான் பிடல ஆக்கியம் த்ரிபிஹி பாணைஹி ஜகானஜ சிலாசிதைஹி. பக்கத்துல வந்து அம்பிகையோட கையில இருக்கிற சரங்களால முறிச்சு போட்டா. அதுக்கப்புறமா ஷார்ப்பான 3 பானங்கள் அந்த பிடாலன் அப்படின்னு பேர் இருக்கிறவனோட நேர தொடுத்து விடவும் செஞ்சா. பிடாலன் அப்படின்னாக்கா அவனோட பேரு, பிடாலாக்கியன் அப்படின்னாக்கா பிடாலன் அப்படின்னு ஆக்கியன் பேர் இருக்கிறவன், அவனை கூப்பிடுற பேரு பிடாலன். 39வது ஸ்லோகம். பிராப்ய பாணவ்யதாம் தைத்ய பபாத சமராங்கனே மூர்ச்சிதோதமமாராஷு தானவோ தெய்வயோகதா. அம்பு கொண்டு முறிஞ்ச அசுரன் விதி பலத்தால அந்த ரணபூமியில மயக்கம் போட்டு விழுந்தான். அதுக்கப்புறமா இறந்தும் போன. அப்படி பிடாலாக்கியனோடு கதை முடிஞ்சுது. 40வது ஸ்லோகம். பிடாலாக்கியம் ஹதம் திருஷ்ட்வா ரணே சக்தி சரோத்கரே அசிலோமா தனுஷ்பாணி சம்ஸ்திதோ யுததல்பரா. பிடாலாக்கியன், பிடாலன் அப்படின்னு பேர் இருக்கிறவன் இறந்து போனதை பார்த்தோன அசிலோமா வேலு அம்பு வில்லு இதெல்லாம் கையில வச்சுட்டு யுத்தத்துக்கு தாற்பயத்தோடு கூடிட்டு போர்க்களத்துல வந்து இறங்கினான். தூரியாக்குமே போய் நின்றுட்டு இருந்தான். இப்பதான் தேவியோட பக்கத்துல வந்துட்டான்.